இந்திய விமானப்படை தினத்தை முன்னிட்டு சென்னையில் மெரினா கடற்கரையில் வரும் 6ஆம் தேதி பிரம்மாண்ட விமான சாகச நிகழ்ச்சி நடக்கிறது. இந்த நிகழ்ச்சியை துவக்கி வைப்பதற்காக பிரதமர் மோடி சென்னை வருகிறார். மோடி வருகையையொட்டி சென்னையில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டுள்ளன. டெல்லியில் நிமா என்ற தனியார் மருத்துவமனையில் பணியில் இருந்த டாக்டர் சுட்டுக் கொல்லப்பட்டார். காயத்துடன் வந்த இளைஞர்கள் டாக்டரை சுட்டுக் கொன்றுவிட்டு தப்பினர். மருத்துவமனையில் உள்ள சிசிடிவி காட்சிகளை வைத்து குற்றவாளிகளை அடையாளம் காணும் பணியில் போலீசார் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். பீகார் மாநிலம் முங்கர் மாவட்டத்தின் சபியாபாத் பகுதியில் ராஷ்டிரிய ஜனதா தளம் கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் பங்கஜ் யாதவ் வாக்கிங் சென்றார். அப்போது அடையாளம் தெரியாத நபர்கள் அவரை துப்பாக்கியால் மார்பில் சுட்டனர். அவர் ஆபத்தான நிலையில் இல்லை, நலமுடன் உள்ளார் என மருத்துவர்கள் தெரிவித்தனர். திருப்பதி லட்டு தயாரிக்க பயன்படுத்திய நெய்யானது தமிழகத்தில் உள்ள ஏஆர் டைரி நிறுவனத்தில் தயாரிக்கப்படவில்லை, தெலுங்கானாவில் உள்ள வைஷ்ணவி டைரி நிறுவனத்தில் தயாரிக்கப்பட்டது என்று மத்திய உணவு பாதுகாப்புத்துறையின் சோதனையில் தகவல் வெளியாகியுள்ளது. வைஷ்ணவி நிறுவனத்திற்கு மத்திய உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் நோட்டீஸ் அனுப்பியுள்ளனர். சமந்தா நாக சைத்தன்யாவுடனான விவாகரத்து குறித்து கருத்து தெரிவித்த காங்கிரஸ் அமைச்சர் கொண்டா சுரேகா பேச்சுக்கு நடிகை சமந்தா கண்டனம் தெரிவித்துள்ளார். நான் அரசியலுக்கு அப்பாற்பட்டவள், அப்படி இருக்கவே ஆசைப்படுகிறேன். என் குடும்பத்திற்கு எதிரான உங்கள் கருத்து தவறானவை. உங்கள் கருத்தை திரும்பப் பெற வேண்டும் என கோபத்தில் கொந்தளித்தார். நடிகை சமந்தா நாக சைத்தன்யா குறித்த எனது கருத்தை திரும்ப பெறுகிறேன். எனக்கு யார் மீதும் தனிப்பட்ட வெறுப்பு இல்லை என அமைச்சர் கொண்டா சுரேகா தெரிவித்துள்ளார். ஆனால் முன்னாள் அமைச்சர் KT ராமராவ் விஷயத்தில் பின்வாங்க முடியாது என்றார். இஸ்ரேல் ஈரான் போர் பதற்றம் காரணமாக இந்திய பங்குச்சந்தை கடும் வீழ்ச்சியை சந்தித்தன. நிறுவனங்களின் பங்குகள் விலை சரிந்ததால் முதலீட்டாளர்களுக்கு ஒரே நாளில் 11 லட்சம் கோடி ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. வர்த்தக நேர முடிவில் சென்செக்ஸ் 1769 புள்ளிகள் சரிந்து 82,497 புள்ளிகளாகவும், நிப்டி 529 புள்ளிகள் சரிந்து 25,266 புள்ளிகளாகவும் நிறைவு பெற்றன. நடிகர் ரஜினியின் ரத்த நாளத்தில் வீக்கம் காரணமாக அவர் அப்பல்லோ மருத்துவமனையில் அட்மிட் ஆனார். அவருக்கு அறுவை சிகிச்சையின்றி சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. தற்போது ICUவில் இருந்து தனி வார்டுக்கு மாற்றப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. அவர் நாளை டிஸ்சார்ஜ் ஆகிறார். மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அரசுமுறை பயணமாக நாளை இலங்கை செல்கிறார். புதிய அதிபர் அனுரகுமார திசநாயக்கே பதவியேற்றுள்ள நிலையில் இரு நாடுகள் இடையிலான கூட்டாண்மையை உறுதி செய்யவும் இரு நாட்டு வெளியுறவு கொள்கைகளை வலுப்படுத்தவும் பயணம் மேற்கொள்கிறார். ஹரியானாவின் நூவு பிரச்சார கூட்டத்தில் ராகுல் பேசினார். இளைஞர்கள் வேலை கிடைக்காத காரணத்தினால் கடன் வாங்கி அமெரிக்கா செல்கின்றனர். இந்த மாநிலத்தை பாஜக அரசு சீரழித்து விட்டது என ராகுல் கூறினார். ஈஷா யோகா மையத்தில் காவல்துறையினர் விசாரணை நடத்தி அறிக்கை தாக்கல் செய்ய ஹைகோர்ட் உத்தரவிட்ட நிலையில் சுப்ரீம் கோர்ட் அதற்கு தடை விதித்துள்ளது. ஆன்மீக மையத்திற்குள் போலீசாரையோ ராணுவத்தையோ அனுமதிக்க முடியாது எனவும் தெரிவித்துள்ளது. சென்னை ஹைகோர்ட்டில் பேராசிரியர் காமராஜ் என்பவர் சொன்ன குற்றச்சாட்டுகள் அனைத்தும் பொய்யானவை என ஈஷா யோகா மையம் அறிக்கை வெளியிட்டுள்ளது. ஈஷா அறக்கட்டளைக்கு எதிராக தவறான தகவல்களை பரப்புபவர்கள் மீது சட்டப்படி மிக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரித்துள்ளது. பெங்களூருவில் நடந்த நிகழ்ச்சியில் காந்திக்கு மரியாதை செலுத்தும் முன் தனது காலணியை கழற்ற முதல்வர் சித்தராமையா ஆயத்தமானார். அப்போது கையில் தேசிய கொடியுடன் காங்கிரஸ் தொண்டர் ஒருவர் சித்தராமையாவின் செருப்பை கழற்றிவிட்டார். இதுகுறித்த வீடியோ சமூக வலைதளத்தில் பரவியது. சித்தராமையா காந்தியடிகளை அவமதித்தார் என்று எதிர்ப்பு குரல் எழுந்துள்ளது. பாஜகவை சேர்ந்த பலரும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். தமிழகத்தில் தலித்துகளுக்கு எதிரான குற்றங்கள் கடந்த 3 ஆண்டுகளில் 40% அதிகரித்துள்ளது என கவர்னர் ரவி கூறினார். தமிழகத்தில் சமூக நீதியின் பெயரில் கூச்சல் இருந்தாலும் தலித் சகோதர சகோதரிகளுக்கு எதிரான துன்புறுத்தல் தொடர்ந்து நடப்பது வேதனை அளிக்கிறது என்றும் தெரிவித்தார். திண்டுக்கல்லில் பாஜக உறுப்பினர் சேர்க்கை கூட்டத்தில் பாஜக ஒருங்கிணைப்பு குழு தலைவர் ராஜா கலந்து கொண்டார். திருமாவளவன் நடத்திய மாநாட்டிற்கு மது ஒழிப்பு மாநாடு என்பதற்கு பதிலாக மது உற்பத்தியாளர்கள் பங்கு பெறும் மாநாடு என வைத்திருக்கலாம் என ராஜா கூறினார். திமுக கூட்டணியில் இருந்த திருமாவளவன் திடீரென்று மது ஒழிப்பு கொள்கையை முன்னெடுப்பது ஆச்சரியமாக உள்ளது. காந்திய கொள்கை மீது முரண்பாடாக இருக்கும் திருமாவளவன் மது ஒழிப்பை பற்றி பேசுவது எப்படி சரியாகும் என தமிழிசை கேட்டார். நேற்றைய மாநாட்டில் திருமாவளவன் இவ்வளவு தரம் தாழ்ந்து பேசுவார் என நான் நினைத்து கூட பார்த்ததில்லை என்றும் தமிழிசை கூறினார். கவர்னர் ரவி தனது பதவியை மறந்துவிட்டு அரசியல்வாதி போல் செயல்படுகிறார் என சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி கூறினார். மத்திய மாநில அரசுகளின் உறவுகளை துண்டிக்கும் வகையில் செயல்படுவதுடன் கவர்னர் மாளிகையை அரசியல் பவனாக மாற்றுகிறார் எனவும் கூறினார். திருமாவளவன் காந்தியை தவிர்த்துவிட்டு காமராஜருக்கு மரியாதை செய்தார். மது ஒழிப்பு மாநாடு நடத்துபவர் ஏன் காந்தியை தவிர்த்தார் என பாஜக மூத்த தலைவர் தமிழிசை கருத்து தெரிவித்திருந்தார். அதற்கு பதிலளித்த திருமாவளவன், தமிழிசை அக்கா, உங்களைப் போலத்தான் நானும். எனக்கு அந்த பழக்கமில்லை. என் வாழ்நாளில் ஒரு முறை கூட அதை தொட்டதில்லை. இதை உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் என்றார்.
சாராய ஆலைகள் வைத்துள்ள திமுகவினர் அவர்களின் பிரதிநிதிகளை கொண்டு மதுவிலக்கு மாநாடு நடத்தினால் எப்படி பலன் கிடைக்கும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் கேள்வி எழுப்பினார். மதுவிலக்கு தொடர்பான போராட்டம் சமரசமற்றதாக இருக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். மதுவிலக்கை அமல்படுத்த மாநில அரசுகளுக்கு அதிகாரம் உள்ளது என பாமக தலைவர் அன்புமணி தெரிவித்தார். மதுவிலக்கை அமல்படுத்துவதில் தோல்வியை ஒப்புக்கொண்டு திமுக அரசு பதவி விலக வேண்டும் எனவும் அன்புமணி கூறினார். என் அப்பா கூட்டணி தர்மத்தை பற்றி சொல்லிக் கொடுத்திருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி ஓகே சொன்னால் நான் தமிழகம் முழுவதும் சென்று வேலை செய்ய தயாராக இருக்கிறேன் என தேனியில் விஜயபிரபாகரன் தெரிவித்துள்ளார். அதிமுகவும் தேமுதிகவும் தான் மக்கள் கட்சி, அவைதான் மீண்டும் வெற்றி பெறும் எனவும் தெரிவித்தார். தமிழகத்தில் தான் போதைப்பொருள் அதிக அளவில் விற்பனை ஆகிறது என பாரதிய ஜனதா தமிழக ஸ்டார்ட் அப் பிரிவு மாநில தலைவர் ஆனந்தன் ஐயாசாமி தெரிவித்தார். அதிக அளவிலான நபர்கள் போதைப்பொருள் பயன்படுத்துகிறார்கள் என புள்ளி விவரங்கள் தெரிவிக்கிறது என ஆனந்தன் ஐயாசாமி கூறினார். ஆட்சியாளர்கள் மீதும் அரசு மீதும் ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டுகளை கூறினால் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி மீது வழக்கு தொடரப்படும் என உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் எச்சரிக்கை விடுத்தார். ஊழல் குறித்து ஆதாரம் இருந்தால் அவர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரட்டும் எனவும் தெரிவித்தார். தமிழகத்தில் இந்த ஆண்டில் மட்டும் 6.42 லட்சம் பேர் தெருநாய்க்கடியால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதில் ரேபிஸ் பாதித்து 34 பேர் இறந்ததாகவும் வெளியாகியுள்ள தகவல் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இது கடந்த 5 ஆண்டுகளில் அதிகபட்சமான பாதிப்புகளாகும். திண்டுக்கல் நயினார் முகமது தெருவைச் சேர்ந்த சவரிமுத்து பள்ளி தலைமை ஆசிரியர், மனைவி ஸ்டெல்லா செல்வராணி ஆசிரியர் மகளின் திருமணத்திற்காக திருச்சிக்கு காலையில் சென்றுவிட்டு இரவு வீடு திரும்பினர். வீட்டின் பூட்டை உடைத்து பீரோவில் இருந்த 100 பவுண்ட் தங்க நகை மற்றும் ரூபாய் 20,000 கொள்ளையர்கள் கொள்ளையடித்துச் சென்றனர். திண்டுக்கல் தாலுகா போலீசார் விசாரிக்கின்றனர். ஹரியானா சட்டசபை தேர்தலில் காங்கிரஸ் சார்பில் போட்டியிடும் கிரிக்கெட் வாரிய முன்னாள் தலைவர் ரன்பீர் சிங் மகேந்திரா மகன் அனிருத் சௌத்ரிக்கு ஆதரவாக முன்னாள் கிரிக்கெட் வீரர் வீரேந்திர சேவாக் வீடியோ வெளியிட்டுள்ளார். பயணிகளை கவரும் வகையில் மகாராஷ்டிராவில் முக்கிய நகரங்களுக்கு இடையே இயக்கப்படும் அரசு ஷிவ்னரி எலக்ட்ரிக் சொகுசு பஸ்களில் பணிப்பெண்களை அம்மாநில அரசு நியமிக்க முடிவெடுத்துள்ளது. இந்த பணிப்பெண்கள் ஷிவ்னரி சுந்தரி என்று அழைக்கப்படுவார்கள் என்றும் பயணிகளை வரவேற்பது, அவர்களுக்கு உதவுவது போன்ற வேலைகளில் ஈடுபடுவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாநில அரசின் இந்த முடிவுக்கு காங்கிரஸ் கட்சி எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. வரும் அக்டோபர் மாதம் டெல்லி, மும்பை மற்றும் பெங்களூருவில் சர்வதேச காஃபி திருவிழா நடைபெற உள்ளது என IICF தெரிவித்துள்ளது. முதல் நிகழ்ச்சியாக டெல்லியில் உள்ள பசிபிக் மால் தாகூர் பூங்காவில் அக்டோபர் 4 முதல் 6 தேதி வரை இந்திய சர்வதேச மெகா காஃபி திருவிழா நடைபெறுகிறது. பணவீக்கம் தொடர்பான கணக்கீட்டில் இருந்து உணவு விலை பணவீக்கத்தை நீக்குவது தவறானது என ரிசர்வ் வங்கி முன்னாள் கவர்னர் ரகுராம் ராஜன் தெரிவித்தார். ரிசர்வ் வங்கி கணிப்பின் மீது மக்களுக்கு நம்பிக்கை போய்விடும் என ரகுராம் ராஜன் கூறினார். இஸ்ரேல் ஈரான் போர் பதற்றம் காரணமாக இந்திய பங்குச்சந்தை கடும் வீழ்ச்சியை சந்தித்துள்ளது. நிறுவனங்களின் பங்குகள் விலை சரிந்ததால் முதலீட்டாளர்களுக்கு ஒரே நாளில் 11 லட்சம் கோடி நஷ்டம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. சிறைகளில் ஜாதியை வைத்து பாகுபாடு காட்டக்கூடாது என சுப்ரீம் கோர்ட் கருத்து தெரிவித்துள்ளது. சிறைகளில் ஜாதி பாகுபாடு இருந்தால் மாநில அரசுகள்தான் பொறுப்பேற்க வேண்டும் என கூறியுள்ளது. பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் 30 பேர் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் 30 பேர் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. 5000 பக்கங்கள் கொண்ட குற்றப்பத்திரிகையை போலீசார் தாக்கல் செய்துள்ளனர். கொளத்தூர் நவராத்திரி கோவிலில் 4000 பொம்மைகளுடன் நவராத்திரி கொலு கண்காட்சி திருவிழா தொடங்கியது. ராணிப்பேட்டை மாவட்டம் அனந்தலையில் ஸ்ரீ உமா மகேஸ்வரி உடனுரை சுயம்பு நாதேஸ்வரர் கோயில் உள்ளது. இங்கு மூலவர் சிவலிங்கத்தின் திருமேனி மீது சூரிய ஒளி படர்ந்து ஜொலித்தது. ராம பக்தர்கள் இக்காட்சியை கண்டு மெய்சிலிர்த்தனர். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் விடுமுறை நாட்களை முன்னிட்டு பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்துள்ளனர். கடலில் புனித நீராடி சுமார் 4 மணி நேரம் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் நாளை பிரம்மோற்சவம் கொடியேற்றத்துடன் தொடங்குகிறது. 7 லட்சம் லட்டுகள் நிலுவை வைத்து பக்தர்களுக்கு தட்டுப்பாடு இல்லாமல் வழங்க 11 கூடுதல் கவுண்டர் கொண்டு மொத்தம் 65 கவுண்டர்கள் மூலம் லட்டு வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக செயல் அதிகாரி ஷியாமலா ராவ் தெரிவித்தார். விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் அங்காளம்மன் கோவிலில் புரட்டாசி அமாவாசையை முன்னிட்டு அதிகாலை நடை திறக்கப்பட்டு மூலவர் மற்றும் உற்சவர் அங்காளம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம், அலங்காரம் செய்யப்பட்டது. பின் சர்க்கரை பொங்கல், சுண்டல் உள்ளிட்ட நைவேத்தியங்கள் சமர்ப்பிக்கப்பட்டு தீபதூப ஆராதனை நடைபெற்றது. சேலம் மாவட்டம் ஆத்தூர் மதுரகாளியம்மன் கோவிலில் நவராத்திரியையொட்டி கொலு வைக்கப்பட்டது. பக்தர்கள் வழங்கிய பொம்மைகளை கொலுவில் வைத்து சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டது. ஓம் சக்தி பராசக்தி என கோஷங்கள் முழங்க பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர்.
திண்டுக்கல் மல்லத்தான்பாறை ஆதிபரஞ்சோதி சகலோக சபை மடத்தில் பிரத்யங்கரா தேவி மிளகாய் யாகம் நடந்தது. யாகத்தை சபையின் நிர்வாகி திருவேங்கட ஜோதி பட்டாச்சாரியார் செய்து வைத்தார். முன்னோர்கள் தோஷம் நீங்க ஓலைச்சுவடியில் வேண்டுதல்களை எழுதி யாகத்தில் போட்டனர். இதில் தமிழகம் முழுவதிலும் இருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரன்பட்டினம் ஞானமூர்த்தீஸ்வரர் உடனுரை முத்தாரம்மன் கோவிலில் தசரா விழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. அலங்கரிக்கப்பட்ட யானையில் கொடிப்பட்டம் ஊர்வலமாக கோயிலுக்கு வந்தது. வேத மந்திரங்கள் முழங்க கொடிமரத்தில் கொடியேற்றப்பட்டது. காரைக்காலில் மகாளி அமாவாசையை முன்னிட்டு புகழ்பெற்ற கோவில்பத்து ஸ்ரீ கோதண்டராமர் ஆலயத்தில் ஸ்ரீ த்ரீ நேத்திர தஜபுஜ பஞ்சமுக ஆஞ்சநேயர் சந்தன காப்பு அலங்காரத்தில் காட்சியளித்தார். ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திண்டுக்கல் மலைக்கோட்டை பத்ரகாளியம்மன் கோவில் தசரா விழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. பத்ரகாளியம்மனின் உருவம் பொறித்த கொடியை சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க கொடிமரத்தில் ஏற்றினர். திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். கோவை மாவட்டம் வால்பாறை சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் நவராத்திரி விழாவையொட்டி கோவில் வளாகத்தில் கொலு வைக்கப்பட்டுள்ளது. சிறப்பு அலங்காரத்தில் துர்க்கை அம்மன் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். நவராத்திரி பூஜையில் கலந்து கொண்ட பக்தர்கள் பக்தி பாடல்களை பாடி வழிபட்டனர். நவராத்திரி முதலாம் நாளை முன்னிட்டு டெல்லி ஜாண்டேவாலன் மாதா கோயிலில் சிறப்பு ஆரத்தி நடைபெற்றது. திரளான மக்கள் கலந்து கொண்டனர். இதேபோல் உத்தரப்பிரதேச மாநிலம் பிரக்யாக்ராஜ் அலோபி சங்கரி தேவி சக்தி பீடத்தில் ஏராளமான பக்தர்கள் குவிந்தனர். திருப்பதி திருக்குடை ஊர்வலம் நேற்றிரவு ஐனாவரத்தில் உள்ள காசி விஸ்வநாதர் கோயிலில் நிறைவடைந்தது. இன்று காலை ஐனாவரம் காசி விஸ்வநாதர் கோயிலிலிருந்து சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு திருக்குடை ஊர்வலம் தொடங்கியது. இன்றிரவு வில்லிவாக்கத்தில் உள்ள பெருமாள் கோயிலில் திருக்குடை ஊர்வலம் நிறைவு பெறும். 7ஆம் தேதி திருக்குடை திருப்பதி தேவஸ்தான அதிகாரிகளிடம் சமர்ப்பிக்கப்பட உள்ளது. காஞ்சிபுரத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற 108 திவ்ய தேசங்களில் ஒன்றான திருவெள்ளிக்கை ஸ்ரீ அழகிய சிங்க பெருமாள் ஆலயத்தில் நவராத்திரி உற்சவம் சிறப்பாக நடைபெற்றது. உற்சவத்தின் முதல் நாள் ஸ்ரீ அழகிய சிங்க பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவி மற்றும் அமிர்தவல்லி தாயாருடன் திவ்ய அலங்காரத்தில் கண்ணாடி அறையில் எழுந்தருளினார். டெல்லி சதர்பூரில் உள்ள ஸ்ரீ ஆதி காத்யாயினி சக்தி பீட மந்திரில் நவராத்திரி சிறப்பு ஆராதனை நடைபெற்றது. இதில் திரளான மக்கள் கலந்து கொண்டனர். மும்பையில் உள்ள ஸ்ரீ மும்பாதேவி கோயிலில் நடந்த சிறப்பு பூஜைகளில் திரளானோர் கலந்து கொண்டு மும்பாதேவியை வணங்கினர். கடலூர் மாவட்டம் மேல்கவரப்பட்டுவில் இறந்தவரின் உடல் வைக்கப்பட்ட ஃப்ரீசர் பெட்டியில் கை வைத்தவர்கள் மீது மின்சாரம் பாய்ந்தது. இதில் 12 பேர் மயக்கமடைந்தனர். பன்ருட்டி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். பன்ருட்டி போலீசார் விசாரிக்கின்றனர். திருப்போரூர் அருகே 960 மாணவ மாணவிகள் பங்கேற்று வரைந்த காந்தியடிகளின் உருவப்படம் உலக சாதனை படைத்தது. மதுரையில் மத்திய அரசின் கைவினைப் பொருட்கள் தயாரிக்கும் சிறப்பு பயிற்சி வகுப்பு துவக்க விழா பெட்கிராட் நிறுவனத்தின் அலுவலகத்தில் நடைபெற்றது. ஏராளமான பெண் பயிற்சியாளர்கள் கலந்து கொண்டனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே அரைப்படி தேவன்பட்டியில் கழிவுநீர் வாய்க்கால் அமைக்காமல் சாலை அமைக்கப்படுவதாக கூறப்படுகிறது. அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் தெருவில் தேங்கியுள்ள கழிவுநீரில் இறங்கி ஜல்லிக்கற்கள் ஏற்றி வந்த லாரியை மறித்து போராட்டம் செய்தனர். கார் உற்பத்தி நிறுவனமான மஹிந்திராவின் தார் ராக்ஸ் மாடல் கார் 1 மணி நேரத்திலேயே 1,76,000 கார்கள் முன்பதிவாகி சாதனை படைத்துள்ளது. கடந்த சுதந்திர தினத்தன்றுதான் மஹிந்திரா நிறுவனம் தார் ராக்ஸ் காரை அறிமுகம் செய்தது. தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் வீட்டில் அரசால் தடை செய்யப்பட்ட குட்கா, பான் மசாலா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் 127 கிலோ பதுக்கி வைக்கப்பட்டிருந்தது. தனிப்படை போலீசார் வீட்டின் உரிமையாளர் சுப்பிரமணியை கைது செய்து சிறையில் அடைத்தனர். தலைமறைவாக உள்ள முகமது இப்ராஹிமை தேடி வருகின்றனர். திருப்பூர் மாவட்டம் கரையான்புதூரில் ரவுடி கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட அக்னி பிரதர்ஸை போலீசார் விசாரணைக்கு அழைத்து சென்றபோது என்கவுண்டர் செய்து விடுவார்கள் என்ற பயத்தில் தப்பி ஓட முயன்றனர். அப்போது தங்கராஜ் மற்றும் ராஜேஷ் இருவரும் பள்ளத்திற்குள் தவறி விழுந்து காலில் முறிவு ஏற்பட்டது. கோவை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். தூத்துக்குடியில் 5வது புத்தக கண்காட்சியை தூத்துக்குடி எம்பி கனிமொழி, அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு, கீதா ஜீவன் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். கண்காட்சி 13ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. தமிழகத்தில் கடந்த 5 ஆண்டுகளில் இல்லாத வகையில் இந்த ஆண்டு ராபிஸ் பாதித்து 34 பேர் பலியாகியுள்ளனர். இது கடந்த 5 ஆண்டுகளில் அதிகபட்சமான பாதிப்பாகும். சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு முன்னாள் ஐஜி பொன் மாணிக்கவேல் சிபிஐ அலுவலகத்தில் தினமும் ஆஜராகி கையெழுத்திட வேண்டும் என்ற நிபந்தனையை தளர்த்த கோரி மனு தாக்கல் செய்தார். 4 வாரம் இன்னும் முழுமையடையாததால் தற்போது நிபந்தனையை தளர்த்த முடியாது என ஹைகோர்ட் மதுரை கிளை உத்தரவிட்டது. வழக்கு விசாரணையை 14ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தது. சேலம் மத்திய சிறையில் உள்ள திருச்சூர் ஏடிஎம் கொள்ளை குற்றவாளிகளை நாளை கஸ்டடியில் எடுத்து விசாரிக்கப் போவதாக கேரள போலீசார் தெரிவித்துள்ளனர். லால்குடி துணை வட்டாட்சியர் ரவிக்குமார் பட்டா பெயர் திருத்தம் செய்ய மோகன் என்பவரிடம் 20,000 ரூபாய் லஞ்சம் கேட்டதாக கூறப்படுகிறது. லஞ்ச பணத்தை கொடுக்கும்போது லஞ்ச ஒழிப்பு போலீசார் ரவிக்குமாரை கையும் களவுமாக கைது செய்து நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர்.
சென்னை அசோக் நகர் பள்ளியில் சர்ச்சைக்குரிய வகையில் பேசியதாக கைது செய்யப்பட்ட ஆன்மீக சொற்பொழிவாளர் மகாவிஷ்ணுவிற்கு சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் ஜாமீன் வழங்கியது. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே அண்ணா நகரில் நிலம் பிரச்சினை காரணமாக பக்கத்து வீட்டுக்காரருடன் ஏற்பட்ட தகராறில் முன்னாள் அதிமுக கவுன்சிலர் கந்தசாமி மற்றும் அவரது மகனுக்கும் மண்டை உடைந்தது. அக்கம்பக்கத்தினர் அவர்களை மீட்டு பல்லடம் அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர். பல்லடம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். கொடநாடு கொலை கொள்ளை சம்பவம் தொடர்பாக கொடநாடு எஸ்டேட் கோவில் பூசாரி விக்னேஷ் மற்றும் புதுச்சேரி மாநில வங்கி மேலாளரிடம் கோவையில் சிபிசிஐடி போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். கோவூரில் உள்ள விநாயகர் கோவிலில் 4 கோடி ரூபாய் செலவில் குளம் சீரமைப்பு பணி நடைபெற்றது. இந்த பணியை அமைச்சர் சேகர் பாபு ஆய்வு செய்து பணிகள் குறித்து கேட்டறிந்தார். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் சுமார் 100 மீட்டர் தூரத்திற்கு கடல் உள்வாங்கியது. இதனால் கடலில் உள்ள பாசி படர்ந்த பவளப்பாறைகள் தென்பட்டன. இருப்பினும் பக்தர்கள் எவ்வித அச்சமுமின்றி கடலில் புனித நீராடினர். மகாராஷ்டிரா மாநிலம் நாக்பூரில் நடந்த தூய்மை இந்தியா திட்ட நிகழ்ச்சியில் மத்திய நெடுஞ்சாலை மற்றும் சாலை போக்குவரத்து துறை அமைச்சர் நிதின் கட்கரி பேசினார். பொது இடங்களில் பான் மசாலா போட்டுவிட்டு எச்சில் துப்புபவர்களை போட்டோ எடுத்து அதனை செய்தித்தாளில் வெளியிட்டால் அசுத்தம் செய்பவர்கள் யார் என்று பொதுமக்களுக்கு தெரியவரும் என நிதின் கட்கரி தெரிவித்தார். மகாத்மா காந்தி இதுபோன்றுதான் செய்தார் என கூறினார். பதவி உயர்விற்கு அழகப்பா பல்கலைக்கழகத்தில் வழங்கப்பட்ட எம்ஃபில் சான்றிதழ் செல்லாது என உயர்கல்வித்துறை அறிவித்துள்ளது. ஆத்திரமடைந்த 100க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் அழகப்பா பல்கலைக்கழகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அழகப்பா பல்கலைக்கழகம் கல்வித்துறை அதிகாரிகளிடம் பேசி உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்தனர். கோவை காந்திபுரத்தில் குடிபோதையில் காரை ஓட்டி வந்த இளைஞரை போலீசார் பிடித்தனர். அதற்கு தான் எம்பி கனிமொழியின் பிஏவின் தம்பி என கூறி தகராறில் ஈடுபட்டார். இவர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்த நிலையில் தற்போது அந்த இளைஞர் மன்னிப்பு கேட்கும் வீடியோவை போலீசார் வெளியிட்டுள்ளனர். சென்னை ஆலந்தூர் அடுத்த கிண்டி பேருந்து நிலையம் அருகே மழைநீர் வடிகால்வாய் பணி ஆமை வேகத்தில் நடைபெற்று வருகிறது. இதன் காரணமாக அந்த பகுதியில் இன்று காலை கடும் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. வாகன ஓட்டிகள் மிகவும் சிரமமடைந்தனர். சினிமா ஸ்டண்ட் மாஸ்டர் கனல் கண்ணன் மீதான வழக்கை ரத்து செய்து ஹைகோர்ட் உத்தரவிட்டுள்ளது. ஸ்ரீரங்கம் கோவிலுக்கு எதிரே உள்ள பெரியார் சிலையை உடைப்பதாக பேசிய கனல் கண்ணன் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. எழும்பூர் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்கை ரத்து செய்ய கோரி கனல் கண்ணன் தொடர்ந்த மனு ஏற்கப்பட்டது. திருப்பதி லட்டு கலப்படம் விவகாரத்தில் ஏஆர் டெய்ரி நிறுவனத்தின் உரிமையாளர் முன்ஜாமீன் மனுவை நாளை விசாரிப்பதாக உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தந்தை ரஜினிகாந்த் உடல் நலம் பெற வேண்டி மகள் சௌந்தர்யா கணவருடன் திருவொற்றியூர் தியாகராஜ சுவாமி வடிவுடையம்மன் கோவிலுக்கு வந்து பிரார்த்தனை செய்தார். விழுப்புரம் மாவட்டம் ஆனாங்கூர் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் சித்ரா மற்றும் அவரது கணவர் குணசேகரன் ஆகியோர் தன்னை சாதிய வன்கொடுமை செய்வதாக ஊராட்சி மன்ற தலைவர் சங்கீதா குற்றம் சாட்டினார். தன்னை தலைவர் நாற்காலியில் அமர விடாமலும் பணி செய்ய விடாமலும் தடுப்பதாக கூறி கலெக்டர் அலுவலகம் முன் தர்ணாவில் ஈடுபட்டார். புதுச்சேரியில் சாதிவாரியான கணக்கெடுப்பை உடனே நடத்திட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி மக்கள் வாழ்வுரிமை இயக்கம் மற்றும் பல்வேறு சமூக ஜனநாயக இயக்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை 80 ரூபாய் உயர்ந்து 56,880 ரூபாய்க்கும், கிராமுக்கு 10 ரூபாய் உயர்ந்து 7,110 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. வெள்ளி 1 கிராம் 101 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. தொடர்ந்து தங்கம் விலை உயர்ந்து வருவதால் நடுத்தர மக்கள் சோகத்தில் ஆழ்ந்துள்ளனர். வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சென்னை மாநகராட்சி 36 படகுகளை வாங்கியது. தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை இந்த மாதம் 3வது வாரத்தில் தொடங்கும். இயல்பை விட வட மாவட்டங்களில் அதிக மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. திருச்சியில் உள்ள 7 பள்ளிகள் மற்றும் 2 கல்லூரிகளுக்கு இமெயில் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் வந்தது. சோதனையில் வெடிகுண்டு எதுவும் சிக்கவில்லை, புரளி என தெரிந்தது. ராமேஸ்வரம் மீனவர்கள் தங்கச்சிமடம் வலசை பஸ் ஸ்டாப் அருகே உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். இலங்கை சிறையில் வாழும் தமிழக மீனவர்கள் அனைவரையும் விடுதலை செய்வதற்கு நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தினர். புதுச்சேரியில் இந்தியன் வங்கி ஏடிஎம்மில் கஞ்சா மற்றும் மதுபோதையில் நிதானமிழந்த வாலிபர் படுத்து தூங்கினார். அப்புறப்படுத்திய காவல்துறையினரையும் ஒருமையில் பேசினார். அவர் மீது தண்ணீர் ஊற்றி போதையை தெளிய வைத்த போலீசார் முகவரி வாங்கிக் கொண்டு எச்சரித்து அனுப்பினர். புதுச்சேரி வாசகர் வட்டம் சார்பில் பொதுமக்கள் மற்றும் மாணவர்களிடையே வாசிக்கும் பழக்கத்தை ஏற்படுத்தும் நோக்கில் காந்தி ஜெயந்தி அன்று 25 வருடங்களாக இலவசமாக காந்தி வாழ்க்கை வரலாறு புத்தகம் வழங்கப்பட்டு வருகிறது. புதுச்சேரி வாசகர் வட்ட செயலாளர் பேராசிரியர் மணிமாறன் சம்பத்குமார் மாணவர்களுக்கு இலவசமாக காந்தி வாழ்க்கை வரலாறு புத்தகத்தை வழங்கினார். பொன்னேரி அருகே கோளூர் கிராமத்தில் காந்தி ஜெயந்தியன்று கள்ளத்தனமாக மதுவிற்ற தென்றல் சாந்தி என்ற பெண்ணை மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவு போலீசார் கைது செய்தனர். விசாரணை நடக்கிறது.
வேலூர் மாவட்டம் காட்பாடியில் போதைக்கு எதிராகவும் சாலை பாதுகாப்பு மற்றும் குழந்தைகள் வன்கொடுமை குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் 6 மாணவர்கள் பங்கேற்ற உலக சாதனை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் 35 நிமிடம் சிலம்பம், ஒயிலாட்டம், தப்பாட்டம், பரதநாட்டியம் உள்ளிட்ட 7 வகையான பாரம்பரிய கலைகளாடி மாணவர்கள் உலக சாதனை புரிந்தனர். ரயில்வேயின் அனைத்து சேவைகளையும் ஒரே செயலியில் பயன்படுத்தும் வகையில் சூப்பர் ஆப் எனும் மொபைல் போன் செயலி உருவாக்கப்பட்டு வருகிறது. இதில் சரக்கு ரயில் போக்குவரத்து, ரயில் சுற்றுலா, முன்பதிவு, உணவு ஆர்டர், ஓய்வு அறைகள், கால் டாக்ஸி முன்பதிவு என அனைத்து வசதிகளையும் ஒரே செயலியில் எளிதில் பெறலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வளிமண்டல சுழற்சி காரணமாக தமிழகத்தில் இன்று 18 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. புதுச்சேரியில் இன்று இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது என்றும் குறிப்பிட்டுள்ளது. தமிழகத்தில் பணியாற்றும் 32,500 ஆசிரியர்களுக்கு செப்டம்பர் மாதத்துக்கான சம்பளம் நேற்று வரை வழங்கப்படவில்லை. தமிழக அரசு மத்திய அரசை காரணம் காட்டி எங்களை வஞ்சிக்காமல் மனிதநேயத்துடன் நடந்து கொள்ள வேண்டும் என ஆசிரியர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழகத்தில் தட்பவெப்பநிலை மாற்றத்தால் காய்ச்சல், சளி உள்ளிட்ட உடல் பாதிப்புகளால் தினமும் ஆயிரக்கணக்கானோர் பாதிக்கப்பட்டு வருகின்றனர். இதில் டெங்கு மற்றும் ஃப்ளூ காய்ச்சல் அறிகுறிகளால் மட்டுமே 5,000 பேர் வரை மருத்துவமனைகளில் தினமும் சிகிச்சை பெறுவதாக பொது சுகாதாரத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கொடைக்கானலில் வளர்ப்பு மாடுகள் காணாமல் போவதாக மாட்டின் உரிமையாளர்கள் கொடைக்கானல் போலீசாரிடம் புகார் அளித்தனர். சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து முகமது அசாருதீன், மருதுபாண்டி என்ற 2 இளைஞர்களை கைது செய்து போலீசார் விசாரிக்கின்றனர். கோவை பெரியநாயக்கன்பாளையம் வளமீட்பு பூங்கா அருகே கண்ணன் என்ற வாலிபர் தன் நண்பர்களுடன் மது குடித்துள்ளார். போதை தலைக்கேறியதில் நண்பர்களுடன் தகராறில் ஈடுபட்டார். ஆத்திரமடைந்த நண்பர்கள் கருங்கல்லாலும் பீர் பாட்டிலாலும் கண்ணனின் தலையிலும் வயிற்றிலும் தாக்கிவிட்டு தப்பியோடினர். கண்ணன் சம்பவ இடத்திலேயே இறந்தார். வழக்கு பதிவு செய்த பெரியநாயக்கன்பாளையம் போலீசார் தலைமறைவான 5 பேரை தேடி வருகின்றனர். ஈரானில் மெத்தனால் கலக்கப்பட்ட விஷச்சாராயத்தை குடித்த 26 பேர் இறந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் 100க்கும் மேற்பட்டவர்கள் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாக அந்நாட்டு அரசு ஊடகமான IRNA செய்தி வெளியிட்டுள்ளது. விமானப்படை மூலம் லெபனானில் நடத்திய தாக்குதலில் ஹிஸ்புல்லா பயங்கரவாதிகள் 15 பேர் கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் ராணுவம் கூறியுள்ளது. காசாவில் இஸ்ரேல் நடத்தும் தாக்குதலில் இறந்தவர்களின் எண்ணிக்கை 41,788 ஆகவும் 96,794 பேர் காயமடைந்துள்ளதாகவும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சிங்கப்பூர் முன்னாள் அமைச்சர் ஈஸ்வரனுக்கு 12 மாதம் சிறை தண்டனை விதித்து அந்நாட்டு உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. ஜப்பான் நாட்டு மியாசாகி விமான நிலையத்தில் 2ஆம் உலகப் போரின் போது புதைக்கப்பட்ட குண்டு வெடித்ததால் விமான நிலையம் மூடப்பட்டது. இஸ்ரேலின் பாதுகாப்புக்கான அமெரிக்காவின் இரும்பு கவச உறுதிப்பாட்டை அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளார். இஸ்ரேலுக்கு எதிரான ஈரானின் ஏற்றுக்கொள்ள முடியாத தாக்குதலை பற்றி விவாதிக்கவும் புதிய தடைகள் உட்பட இந்த தாக்குதலுக்கான பதிலை ஒருங்கிணைக்கவும் G7 தலைவர்களுக்கு தான் அழைப்பு விடுத்துள்ளதாகவும் கூறினார். புதுச்சேரியில் கர்லிங் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா மற்றும் புதுச்சேரி மாநில கர்லிங் ஃபெடரேஷனும் இணைந்து தேசிய அளவிலான கர்லிங் விளையாட்டுப் போட்டியை முதல் முறையாக 2 நாட்கள் நடத்தினர். இதில் கர்லிங் ஃபெடரேஷனின் வெளிநாட்டு நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர். வேட்டையன் திரைப்படத்துக்கு தடை விதிக்க கோரி ஹைகோர்ட் மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. படத்தில் இடம்பெற்றுள்ள என்கவுண்டர் தொடர்பான வசனங்களை நீக்க கோரி வழக்கு தொடரப்பட்டது. நடிகர் ரஜினிகாந்த் நடித்துள்ள வேட்டையன் திரைப்படத்திற்கு தடை விதிக்க ஹைகோர்ட் மறுப்பு தெரிவித்துள்ளது. தமிழ் தெலுங்கில் முன்னணி நடிகையாக உள்ளார் பிரியங்கா மோகன். தெலுங்கானாவின் தோரூரில் கடைத்திறப்பு விழாவில் பங்கேற்றார். அப்போது அவர் நின்றிருந்த மேடை திடீரென சரிந்தது. இதில் பிரியங்கா மோகன் உள்பட மேடையில் இருந்த அனைவரும் கீழே விழுந்தனர். இதுபற்றி பிரியங்கா மோகன் வெளியிட்ட பதிவு: நல்வாய்ப்பாக சிறு காயங்களுடன் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பியுள்ளேன். காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய பிரார்த்திக்கிறேன். என் மீது அன்பும் அக்கறையும் கொண்டவர்களுக்கு நன்றி என குறிப்பிட்டுள்ளார். தமிழரசன் பச்சமுத்து இயக்கத்தில் ஹரிஷ் கல்யாண், அட்டகத்தி தினேஷ் நடிப்பில் சமீபத்தில் திரைக்கு வந்து வரவேற்பை பெற்ற படம் லபர் பந்து. இதன்பின் நடிகர் தனுஷிடம் தமிழரசன் பச்சமுத்து ஒரு கதை சொல்லி உள்ளார். அவருக்கு கதை பிடித்து விட்டது. இருப்பினும் தற்போது நடிப்பு, இயக்கம் என பிஸியாக இருப்பதால் இப்போது நடிக்க முடியாது என தனுஷ் கூறிவிட்டார். அதனால் அடுத்து நடிகர் விக்ரமின் மகன் துருவிடம் ஒரு கதை சொல்லி ஓகே பெற்று விட்டாராம். தற்போது பைசன் படத்தில் நடித்து வரும் துரு அடுத்து தமிழரசன் படத்தில் நடிக்கப் போகிறார். சைலேஷ் கொலனு இயக்கத்தில் தெலுங்கில் ஹிட் என்ற படம் இதுவரை 2 பாகங்களாக வெளியாகி வரவேற்பை பெற்றது. இதன் 3ஆம் பாகம் நானி நடிப்பில் ஹிட் தி தேர்ட் கேஸ் என்ற பெயரில் உருவாகிறது. விசாகப்பட்டினத்தில் படப்பிடிப்பு துவங்கியுள்ள நிலையில் இதில் ஹீரோயினாக KGF புகழ் ஸ்ரீநிதி ஷெட்டி இணைந்துள்ளார். அடுத்த ஆண்டு மே 1 படம் வெளியாகிறது. நடிகர் சூர்யா ஜோதிகா நட்சத்திர தம்பதியின் மகளான தியா தான் படிக்கும் பள்ளியில் லீடிங் லைட் என்ற பெயரில் ஒரு ஆவணப்படம் எடுத்துள்ளார். சினிமாவில் ஒளிப்பதிவு பணிகளில் ஈடுபடும் பெண்களின் வாழ்வை பற்றி இந்த ஆவணப்படம் எடுக்கப்பட்டுள்ளது.
இவரின் முதல் முயற்சிக்கே சிறந்த திரைக்கதை எழுத்தாளர் விருது கிடைத்துள்ளது. இந்த தகவலை இன்ஸ்டாவில் பகிர்ந்து மகளை வாழ்த்தியுள்ளார் ஜோதிகா. நடிகர் நெப்போலியன் தனது மூத்த மகன் தனுஷிற்கு ஏற்பட்ட தசை சிதைவு நோய் சிகிச்சைக்காக அமெரிக்கா சென்றவர் பின் அங்கேயே குடும்பத்துடன் செட்டில் ஆனார். சமீபத்தில் தனுஷிற்கு திருமண நிச்சயதார்த்தம் செய்த நிலையில் திருமண ஏற்பாடுகள் நடக்கின்றன. தசை சிதைவு உள்ள மகனுக்கு எதற்காக திருமணம் என்ற விமர்சனங்கள் வந்தன. இதுபற்றி நெப்போலியன் வெளியிட்ட பதிவில், இந்தியாவில் பிறந்தாலும் சூழ்நிலையால் அமெரிக்காவில் வசிக்கிறோம். எங்களது வாழ்வை தவறாக விமர்சிப்பவர்களுக்கு ஒரு வேண்டுகோள். நம்முடைய பெற்றோரின் கனவு, நமது கனவு, பிள்ளைகளின் கனவுக்காக வாழ்ந்தாக வேண்டும். வாழ்க்கை ஒரு முறைதான், அதை வாழ்ந்துதான் பார்ப்போமே. உண்மை தெரியாமல் கருத்து சுதந்திரம் என்ற பெயரில் மற்றவர்களின் தனிப்பட்ட வாழ்க்கையை விமர்சிக்காதீர்கள். உங்களுக்கும் குடும்பம் இருக்கிறது, எல்லோரையும் வாழ்த்துங்கள். பிடிக்கவில்லையா இழிவாக பேசாதீர்கள். உங்களுக்கே அது ஒரு நாள் திரும்பிவிடும். எண்ணம் போல்தான் வாழ்க்கை, அதனால் சிந்தித்து செயல்படுங்கள் என குறிப்பிட்டுள்ளார். தீராத விளையாட்டு பிள்ளை, நான் சிகப்பு மனிதன் போன்ற படங்களை இயக்கியவர் திரு. கடைசியாக சந்திரமௌலி படத்தை இயக்கினார். அதன் பிறகு திருவின் அடுத்த படம் பற்றிய எந்த தகவலும் இல்லை. இப்போது சத்தமின்றி ஒரு படத்தையே இயக்கி முடித்து விட்டார். காதல் கலந்த காமெடி படமாக உருவாகியுள்ள இதில் ஜெய், சாந்தனு, வாணி போஜன், வரலட்சுமி உள்ளிட்டோர் நடித்துள்ளனர். படப்பிடிப்பு முடிந்து மற்ற பணிகள் நடக்கின்றன. ஷங்கர் இயக்கத்தில் கமல் நடிப்பில் எதிர்பார்க்கப்பட்ட இந்தியன் 2 படம் சமீபத்தில் வெளியாகி தோல்வியடைந்தது. இந்தியன் 2 எடுத்த போதே இந்தியன் 3 படப்பிடிப்பு முடிந்ததாக கமல் சொன்னார். இருப்பினும் சில பேட்ச்வொர்க் பணிகள் நடக்க உள்ளன. அடுத்த ஆண்டு இப்படம் தியேட்டரில் வெளியாகும் என்றனர். இந்தியன் 2 தந்த தோல்வியால் தியேட்டர்களில் வெளியிட்டு ரிஸ்க் எடுக்காமல் நேரடியாக OTT-யில் வெளியிட பேச்சுவார்த்தை நடக்கிறதாம்.